வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. பொதுவாகவே எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எப்படியாச்சும் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, நினச்சா மட்டும் போதுமா? அதை நடைமுறைப்படுத்தணும், அதுக்கான செயல்பாடுகளில் ஈடுபடணும். அதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எது வேணாலும் செய்யலாம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு. அதுக்கு எதுவுமே தடை கிடையாது. ஆனால் எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அதாவது சூரிய உதயம் 6 மணிக்கு உதயமாகுது அப்படின்னா, இவங்க அதுலேருந்து 3 மணி நேரம் முன்னாடி எழுந்திரிக்கணுங்க. வேறு எதுவுமே செய்ய வேணாம். நீங்கள் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சாலே போதும். அதாவது சூரிய உதயம் 6 மணி அப்படின்னு காலண்டரில் போட்டிருக்குன்னா, நீங்கள் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருங்க. விடிய காத்தால் 3 மணிக்கு எழுந்திரிச்சிருங்க. அதே போல் சூரிய அஸ்தமனம் சாயந்தரம் 6:20 போட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் 7:20, 8:20, 9:20, 10:20, 10:20க்கு நீங்கள் படுங்க. சூரிய அஸ்தமனமாகி 4 மணி நேரம் கழித்து படுங்க. சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு 4 மணி நேரம் கழித்து படுத்து பாருங்கள். அதே மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிங்க. இதை நீங்கள் செஞ்சாலே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறிடலாம். இதை தொடர்ந்து கடைபிடித்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வளர்ச்சியை நீங்களே உணர்வீங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.